அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு திருக்குறள் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட அர்த்தம் என்னென்னா, ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவர். அடுத்து மெய் உணர்தல். மெய் உணர்தலில் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளோட உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய். ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். அடுத்து பெரியாரை துணைக்கோடல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொள்ளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறும். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லா பெரும்பேறும் பெரியோரை போற்றி துணையாகி கொள்ளுதல் ஆகும். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். குற்றங் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். குற்றங்கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். பல்லார் பகை கொள்ளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். பல்லார்